ஹாய் ஹலோ நான் உங்கள் பிகே வந்தா. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எலக்ட்ரிசிட்டியை பற்றி பேச போகிறோம். யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திமுக அதிமுகவை தொடர்ந்து தாவேகாவும் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாற்றுக் கட்சியில், அதுலேயும் குறிப்பாக விசிக, அதிமுக, திமுக இந்த மாதிரியான கட்சிகள்லேருந்து வந்தவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அப்படின்றது தரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர் இருக்கு இல்லையா, பெரம்பூர் தொகுதியில் தான் விஜய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரவலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரம்பூர் தொகுதியோட சேர்த்து திருச்சி கிழக்கு தொகுதியையும் களமிறங்கி இருக்காரு தாவேகாவுடைய தலைவரான விஜய் அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா இது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய தலைவர்கள் 2 தொகுதியில களமிறங்குவாங்க. ஏன் ஜெயலலிதா அவர்களே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் 2 தொகுதியில எல்லாம் களமிறங்கி இருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அப்படி ஒன்றும் பெருசா நடக்கலையே, இப்பயே வந்துட்டு திடுதிப்புன்னு இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கான வேலிட் ரீசன்ஸ்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தாவேகா தரப்பு. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது கட்சியினுடைய முதல் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்யானந்தில் ஆரம்பிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண்ராஜ் வரைக்கும் பலருக்குமே எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத விதத்துல வந்துட்டு பார்த்தோம்னா தூத்துக்குடி தொகுதி இருக்கு இல்லையா, அது விஜயனுடைய நண்பரான ஸ்ரீநாத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கட்சி பேதம் இல்லாமல் எல்லா கட்சியிலுமே திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கோஷ்டி மோதல் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. அதில் தாவேகாவும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாவட்ட செயலாளர் பொறுப்பு தரல அப்படின்னு சொல்லி விஜயனுடைய காரை மறிச்ச அஜிதா ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்னதான் விருப்ப மனுவெல்லாம் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு அங்கே சீட்டு ஒதுக்கப்படாதது ரொம்ப பெரிய சர்ச்சையா மறுபடியும் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் யாருக்கு எங்கெங்க சீட்டு, அதை தாண்டி வந்துட்டு திருச்சி கிழக்கில் விஜய் ஏன் களமிறங்குறாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ யாரும் 2 தொகுதிகள்லாம் களமிறங்குறது இல்லையே, விஜயே வந்துட்டு 2 தொகுதியில் களமிறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்பு விசாரிச்சப்ப இல்லைங்க, லாஸ்ட்டு ஒரு 2-3 எலெக்ஷனாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஷால் இருக்கார் இல்லையா, விஷால் திருப்புன்னு வந்துட்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணார். அவர் வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வேட்புமனு தாக்கலில் மிஸ்டேக்கு, அதனால் வந்துட்டு அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா கோவை தெற்கு இருக்கு இல்லையா, கோவை தெற்கில் கடைசி ரவுண்ட் வரைக்கும் கமலஹாசனை உட்கார வச்சு ஓட்டெல்லாம் எண்ணி வந்துட்டு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வானதி சீனிவாசன் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்துட்டு விஜய்க்கு நடந்துடக்கூடாது. விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் ரொம்ப உஷாராக இருக்காரு. அதனால தான் வந்துட்டு பார்த்தோம்னா 1க்கு 2 தொகுதியில் போட்டிடுறாரு. ஏன்னா வந்துட்டு பெரம்பூர் இருக்கு இல்லையா, பெரம்பூர் தொகுதி வந்துட்டு ஆர்டி சேகர் தன்னுடைய கோட்டையாக கட்டி அமைச்சிருக்காரு. விஜய் அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட ஆர்டி சேகர் வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கோட்டையை வச்சிருக்கிறதுனால அதை உடைக்கிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஒரு தொகுதியை மட்டும் நம்பி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருச்சி கிழக்குலையும் போட்டிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருச்சி அப்படின்றது திமுகவினுடைய கோட்டையாச்சு, அங்கே போய் எப்படி விஜய் நிற்கலான்னு முடிவு பண்ணாரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சப்பதான் திருச்சி கிழக்குல வந்துட்டு பார்த்தோம்னா கிறிஸ்துவ அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இனிக்கோ இருதயராஜ் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். மறுபடியும் அவருக்கு தான் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திருச்சி கிழக்கு அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா நகர்ப்புறமாக இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸினுடைய ஓட்டு அப்படின்றது நிறைய இருக்குது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய இருக்கிறதுனால அங்கே விஜய்க்கான மவுஸ் அப்படின்றது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர் ஓட்டுகள், முஸ்லீம் ஓட்டுகள், கிறிஸ்தவ ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனாலையும் விஜய் அங்கே நின்னாரு அப்படின்னா ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி தான் திருச்சி கிழக்கும் விஜய்க்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திருச்சிக்கு வந்தாலே திருப்பம் ஏற்படும் அப்படின்றது அரசியல் கட்சிகளுடைய நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த கட்சியா இருந்தாலும் திருச்சி இருக்கு இல்லையா, திருச்சியில ஒரு பிரம்மாண்ட மாநாடு போடுவாங்க. தாவேகாவும் தன்னுடைய முதல் மாநாட்டை திருச்சியில தான் போட்டிருந்தாங்க. ஸோ முதல் எலெக்ஷனையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம், பெரம்பூர் இருக்கட்டும் திருச்சி கிழக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கிரீன் டிக் அடித்ததுனால தான் 2 தொகுதியில் களமிறங்குறாரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரம்பூரோட வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த திருச்சி கிழக்கு இருக்கு இல்லையா,
விஜய் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் திமுக தரப்பு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்பில் மகேஷ், KN நேரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய ஆளுமைகளை தாண்டி அங்கே எப்படி விஜய் ஜெயிப்பார் அப்படின்ற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நட்சத்திர வேட்பாளர்கள், கட்சியினுடைய முதல்மட்ட வேட்பாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா, எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு டி-நகரில் புஷி ஆனந்த், வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா, கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வந்துட்டு VS பாபு, எழும்பூர் தனி தொகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜ்மோகன், கோபியை தன்னுடைய கோட்டையாக வந்துட்டு கட்டமைச்சிருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு மறுபடியும் கோபி தொகுதி தாவேகா சார்பில் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருச்செங்கோடு அருண்ராஜ் அவர்களுக்கும் திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா CTR நிர்மல்குமார் இருக்கார் இல்லையா, அவர் போட்டியிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜயனுடைய நெருங்கிய நண்பரான ஸ்ரீநாத்துக்கு தூத்துக்குடி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சினிமாக்குள்ளே வந்தப்பையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய முதல் படத்தில் ஸ்ரீநாத்தும் வந்துட்டு நடித்து சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தார். காலேஜ் டேஸ்லேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றதுனால சினிமாலையும் அதை தாண்டி வந்துட்டு பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தூத்துக்குடியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளடி வேலைகள் நிறைய இருக்குது. கட்சி நிர்வாகிகளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிரும் புதிருமா நிற்கிறதுனால ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் வந்துட்டு தூத்துக்குடியில் நின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் ஃபீல் பண்ணதுனால தான் ஸ்ரீநாத்துக்கு தூத்துக்குடியில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீநாத் ஒருவேளை ஜெயிச்சாலும் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறது விஜய்க்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கும் அதிக அளவிலான தொகுதி அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. நட்சத்திர பெண் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னாள் எம்பியான சத்யபாமா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திருப்பூர் வடக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக சார்பில் கம்யூனிஸ்டுக்கும் அதிமுக சார்பில் MSM ஆனந்தனும் களமிறங்கிறதுனால திருப்பூர் வடக்கில் இப்பயே ஒரு பரபரப்பு பத்திக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முன்னாள் எம்பியாக இருந்ததுனால சத்யபாமாவுக்கும் அங்கே ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படின்றதுனால கோபியில் செங்கோட்டையன் ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கிற வாய்ப்புகள் திருப்பூர் வடக்கில் சத்யபாமாவாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் வட்டார பெரும் புள்ளிகள். இது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பலருக்கு சீட்டு அப்படின்றது கிடைக்காததுனால அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே கூச்சல் குழப்பத்தில் ஈடுபடுறது, நீங்கள் வந்துட்டு வேணுன்றவங்களுக்கு மட்டும் சீட்டு கொடுத்துட்டீங்க, நேர்காணலே முழுமையாக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுகவில் வெடித்த மாதிரி தாவேக்காலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிர்வலைகள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாளையிலிருந்து 234 தொகுதிகளுக்கும் பரப்புரை அப்படின்றத விஜய் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ வரக்கூடிய எலெக்ஷனை தாவேக்கா எப்படி ஃபேஸ் பண்ண போது, எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் தாவேக்கா எத்தனை தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.